என் அதிகாரம் மக்கட்பேறு இல்லறவியல்ல 7வது அதிகாரம் என்னுடைய அதிகாரம். கடவுள் கேட்க மனிதன் சொன்னது திருவாசகம். மனிதன் கேட்க கடவுள் சொன்னது பகவத்கீதை. மனிதனுக்காகவே மனிதன் உருவாக்கியது திருக்குறள். நேற்றைய தலைமுறையும் திருக்குறளை படித்தது, இன்றைய தலைமுறையும் திருக்குறளை படித்து கொண்டிருக்கின்றோம். நாளைய தலைமுறையும் திருக்குறளை படிக்கும், அடுத்து வருகின்ற தலைமுறையும் படித்து கொண்டேதான் இருக்கும். ஏனென்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாழ்வியல் நெறிகளை கொண்ட ஒரு நூல் இன்று வரை மாறாமல் நம் வாழ்க்கையில் இருக்கின்ற அத்துணை சிக்கல்களையும் பிரச்சனைகளையும் கூறி அதற்கு ஒரு தீர்வு காணக்கூடிய நூலாகத்தான் இன்று வரை திருக்குறள் இருந்து வருகிறது, இல்லைங்களா? அற்புதமான ஒரு நூலாக இருக்கிறது. இன்னைக்கு என்ன மாற்றம், உணவுல மாற்றம், ஸ்டைல் ஆயிடுச்சு, ட்ரெஸ்ஸாக மாறிட்டோம், எதுவும் மாறினாலும் அந்த வாழ்வியலில் இருக்க பிரச்சனை மாறலை. அதே மாதிரி திருவள்ளுவரும் மாறலை, திருக்குறளும் மாறலை. ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம் மக்கட்பேறு. ஏன்னா அடுத்த தலைமுறையை மிகச் சிறப்பாக உருவாக்கக்கூடியது. பெற்றோர்கள் தங்களுடைய மக்கள் செல்வம் எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்கள். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. என்ன செல்வம் இருந்தாலும் ஒரு அறிவறிந்த மக்களை பெற்றிருக்கிறார்கள் என்றால் அதுதான் மிக மிக சிறந்த செல்வமா. திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். எனக்கு சமீபத்தில் நான் அப்படியே பார்த்துட்டே வரும்பொழுது வைஷாலி ரமேஷ் பாபு அப்படின்ற ஒரு செஸ் வீராங்கனை, வேர்ல்டு சாம்பியன் அந்த பொண்ணு இப்போ சமீபத்தில் தான் வாங்கியிருக்காங்க. அவங்க போட்டியில் கலந்துட்டுருக்காங்க. உள்ள போட்டி நடக்குது. அவங்களோட தாயாரும் அண்ணன் நினைக்கிறேன், அவங்க 2 பேரும் அந்த ஹாலில் நடந்துகிட்டே இருக்காங்க. மிக சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், நடுத்தர குடும்பத்தை சார்ந்த அந்த பெண்மணி அப்படியே முகத்தில் ஒரு டென்ஷனோடு அப்படி நடந்துட்டு இருக்கும்போது ஒரு அதிகாரி சொல்கிறார், இந்த மாதிரி உங்களுடைய பெண் ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோதான். அவங்களுக்கு பயங்கர சந்தோஷம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதா. எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்க. தன் குழந்தை பெறும்போது கூட அந்த சந்தோஷம் பெறலையா, சான்றோன் அப்படின்னு ஒரு பெரிய அவையில் கேட்ட உடனே அந்த அம்மா அவ்வளோ மகிழ்ந்து போனாங்க. எனக்கு அந்த திருக்குறள் தான் உங்களை பார்க்கும்போது ஞாபகத்துக்கு வந்தது. இன்னொன்று இப்படி மகன் தந்தைக்காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணூற்றான் கொள்ளிடம் சொல்ல அற்புதமான ஒரு திருக்குறள். நம்ம எல்லாருக்கும் உரியது தான் அது. எனக்கு அந்த திருக்குறளை பார்க்கும் பொழுது அப்துல் கலாம் ஞாபகத்துக்கு வரார். அவரும் ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தில் பிறந்து மிக உயர்வான ஒரு நிலைக்கு அவர் போயிருக்காரு, இல்லைங்களா? அப்போ அவருடைய தாய் தந்தைக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவன் என்னன்னா, இவனை பெறுவதற்கு இவன் தந்தை எண்ணூற்றான் கொள் எனும் சொல், என்ன தவம் செய்தாரோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த நிலையை அப்துல் கலாம் கொடுத்துருக்காரு அந்த இடத்துல. ரொம்ப அற்புதமாக அந்த மக்கள் செல்வத்தை பற்றி அவர் அழகாக திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். குழலினிது யாழினிது கேட்டிருப்பீங்க எல்லாருமே. அந்த குழலிசை அருமையாக இருக்கும், யாழிசை அதை விட அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்றவங்க எல்லாருமே தம் தம் மழலை சொல் கேளாதவர் அப்படின்றாங்க. அதாவது தன்னுடைய குழந்தையை அப்படி உளறுகிறது இல்லையா, அந்த அந்த இசை தான் மிக சிறந்த இசையா. எவ்வளோ அற்புதமாக அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. நீங்கள் அடுத்தது அப்படியே பார்த்தீங்கன்னா, தம்மின் தம் மக்கள் அறிவுடைமைன்ட்டு ஒரு அழகாக ஒரு திருக்குறள் சொல்லியிருப்பாரு. அது என்னன்னா, இந்த குழந்தை மிக அறிவுடையவராகவும் திறமைசாலிகளாகவும் இருக்கும் பொழுது அக்கம் பக்கம் எல்லாரும் பார்த்து பொறாமப்படுவாங்க. ஏன் இப்படி இருக்கானே, இவன் குழந்தை மட்டும் இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பொறாமப்படுவாங்களாம். ஆனால் அவனை பெற்ற அந்த பெற்றோர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்க தன்னை விட தன் குழந்தை அறிவுடையவராக இருந்தால் கூட பொறாமைப்பட மாட்டார்கள், அவ்வளோ சந்தோஷப்படுவார்கள் என்று சொல்கிறார் வள்ளுவர். இப்படி இந்த மக்கட்பேறு அப்படின்ற ஒரு அதிகாரத்தில் மிக அற்புதமாக பெற்றோருக்கு மக்கள் செல்வம் என்ன கொடுக்க வேண்டும், பெற்றோர் அந்த குழந்தைக்கு எப்படியெல்லாம் அவர்களை ரசிக்க வேண்டும், எப்படி அவர்களை போற்ற வேண்டும் என்று மிக அற்புதமாக கூறி சொல்லியிருக்கிறார். இந்த அருமையான வாய்ப்பை அளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.